பிரபுதேவா தெரியும்ல உங்களுக்கு? யா அவர் வந்து ஒரு சூப்பர் டான்சர். அது மட்டும் இல்லாம நல்ல வந்து ஒரு ஆக்டர், டிரெக்டர். பாத்தீங்கன்னா தமிழ்ல நிறைய மூவிஸ் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல எடுத்திருந்தாரு. இப்போ வந்து ஹிந்தியில பாத்தீங்கன்னா அது சூப்பரா நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அங்கேயும் வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரியில வந்து இவர் வந்து ஒரு பெரிய டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிட்டார் அந்த சங்கத்துல. சரி ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்திங் சம்திங் படம் கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கும் எனக்கும் த்ரிஷா ரெண்டு பேர் இருந்தாங்களே. சோ அந்த படத்தை அந்த படத்தோட கதையை முதல்ல வந்து பிரபுதேவா தான் வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு ஒரு மூவி எடுத்திருந்தாரு. அந்த படத்தோட பேரு எனக்கு தெரியல. அது ஏதோ வந்து கொலகொலன்னு இருக்கும், ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி. ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஜெயம் ரவி நம்ம பிரபுதேவா சாரியை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க இதே படத்தை இதே ஸ்கிரிப்டை வச்சு ஜெயம் ரவி வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட அண்ணனே வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தமிழ்ல டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ வந்து இதே கதைய ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில வந்து நம்ம பிரபுதேவா வந்து அந்த படத்தை பண்ணாரு. ஓகே. ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் வந்து நல்லா போச்சு, ஓரளவுக்கு நல்ல வசூலாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல் ஆயிடுச்சு இந்த படம், அந்த அளவுக்கு போகல ஹிந்தில போகல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்கார் லைப்ரரி இருக்கு தெரியுமா, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த படமும் வந்து ஒன் அமாங் தட் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஓஹோ. சோ வந்து இது ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆஸ்கார்ல வந்துட்டு படம் வந்து அழகா போகுது அப்படின்னும் பொழுது வந்து ஒரு ரியலி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும். சோ அந்த வகையில் வந்துட்டு அந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. சோ பிரபுதேவா வந்து இல்ல இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய எஃபர்ட் போட்டு இன்னும் நல்லா பெட்டரா நிறைய மூவிஸ் எடுக்கணும் அப்படின்னு செமையான ஒரு சூப்பரான ஒரு தாட்ல இருக்காரு. சோ கண்டிப்பா சார் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அவ்வளவுதான். அவர் நல்லா பண்ணுவாருமா? இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லணும்.